ஹாய் ஹலோ கறிக்குழம்பு மாதிரி காலிஃப்ளவர் பார்த்துடலாங்களா. ஒரு பாத்திரத்தில் காலிஃப்ளவர் சுடு தண்ணி ஊற்றி போட்டிருக்கேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி நிறையா, பூண்டு ஒரு கட்டி பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ஒரு 3 தக்காளி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு உளுத்தம் பருப்புங்க, இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். கொத்தமல்லி விதை ஒரு ஸ்பூனு, சீரகம் ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு 20 மிளகுங்க, அப்புறம் 4 கொத்து கறிவேப்பிலை. இது லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேங்காய் அரை மூடி எடுத்துருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கோல்டன் கலருக்கு வரணுங்க. நல்லா கோல்டன் கலருக்கு வந்ததுக்கப்புறமா ஆற வச்சு நம்ம மிக்சியில் மாற்றி நல்லா பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ தான் நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்க, வாங்க இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுடலாமா. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இருக்கங்க கருவேப்பிலை 2 கொத்து போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காலிஃப்ளவர் நம்ம சுத்தம் பண்ணதை போட்டுக்கலாம். அதுவும் லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா மஞ்சள்தூள், வீட்டு குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு, டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்புங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா வேக விடலாம். அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வேக விடுங்க. இதெல்லாம் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை இதிலேயே சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டான கறிக்குழம்பு டேஸ்ட்டில் கிடைக்குங்க. இந்த குழம்பு குழந்தைங்க எதுவுமே எடுத்து வைக்க மாட்டாங்க. வெங்காயம் எல்லாமே நம்ம அரைச்சி வச்சுருக்கறனால நம்ம கொடுக்க வேண்டிய சத்துக்கள் எல்லாமே நமக்கு வீணாகாமல் நம்ம எல்லாத்தையும் இதில் சேர்த்து கொடுத்துருவோம். குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க. நல்லா கொதி வரப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குறீங்கன்னா சுவையான காலிஃப்ளவர் குழம்பு ரெடிங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ரோஸ் கரண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாப்பாடு, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஓகேங்க.